தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை தசமி திதி காலை 11:27 வரை உள்ளது. பின்பு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மூலம். மாலை 4:29 வரை உள்ளது. காலை முதல் அமிர்த யோகம் மாலை 4:29 வரை உள்ளது. பின் சித்த யோகம். சுப முகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன் ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம். ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. குரு 2. பொருள் வரவு தனவரவு உண்டு. மாணவர்களுக்கு மேன்மை உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறக்கும். கெமிக்கல் வியாபாரம் சிறக்கும். பில்டர்ஸ் அதிக லாபம் பார்ப்பர். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. சுப விரயம் ஆகும். சனி 11. தொழிலாளர்கள் ஆதரவினால் வியாபாரிகள் நல்ல வருமானம் ஈட்டுவர். சில நிறுவனங்கள் தொழிலாளர்களுடைய ஆதரவினால் அமோக லாபம் ஈட்டும். தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் கைகூடும். அரசாங்கத்தால் சிலருக்கு நன்மைகள் உண்டாகும். கேது 6. ஹோட்டல் வியாபாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரம், காலனி வியாபாரம் சூடுபிடிக்கும். சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயமுண்டாகும். நட்சத்திர பலன். அசுவதி. நீங்கள் யாரையும் எடை போட்டு விடுவீர்கள். இன்று உங்களுக்கு ஏற்றமான நாள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் கூடும். பரணி. லட்சுமியின் அருள் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கார்த்திகை. சமயோசித புத்தி உடையவர்கள். எதையும் நிதானமாக தீர்மானித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம்
முருகபெருமான், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. ரிஷபராசி. ராகு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஹோட்டல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், காலனி வியாபாரம் சூடு பிடிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பில்டிங் கான்ட்ராக்டர்கள் கணிசமான தொகையை லாபமாக பெறுவர். புதன் 10. மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் தேர்ச்சி உண்டாகும். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டாகும். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சனி 10. செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும், தொழிலாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் நிறுவனங்கள் நல்ல வளர்ச்சி பெறும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் கைகூடும். அரசாங்கத்தால் சிலருக்கு நன்மை உண்டாகும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். கேது 5. எல்லா வகையிலும் ஏற்றமிகு காலம் இது. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் கிடைக்கும். சந்திரன் 8. உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 2. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. குரு ஜென்மத்தில் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் அவரவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன். கார்த்திகை. இன்று ஏற்றமான நாளாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பண வருவாய், தன வருவாய் உண்டு. நீங்கள் எண்ணிய காரியம் இன்று கைகூடும். ரோகிணி. இன்று சந்திராஷ்டமம். செய்கின்ற தொழிலில் கவனம் தேவை. பார்க்கின்ற உத்தியோகத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மிருகசீரிடம். இன்று சந்திராஷ்டமம். செய்கின்ற தொழில் கவனம் தேவை. பார்க்கின்ற உத்தியோகத்தில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து இன்று நீங்கள் போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், நாகாத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், சிவபெருமான். சித்தர்கள் வழிபாடு ஏற்றதாக அமையும். மிதுனராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். குரு 12. குடும்பத்தில் சுப விரயம் உண்டு. அதே சமயம் உடல் நலனில் கவனம் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். ராகு 10. வண்டி வாகனத்தை பராமரிப்பு செய்வர். சிலர் புதிதாக வண்டியை வாகனங்களை வாங்குவர். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 9. தொழிலாளர்களை அனுசரித்து நடக்கும் நிறுவனங்களும் மற்றும் வியாபாரிகளும் லாபம் காண்பர். தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். சூரியன் 9. வியாபாரிகள் தங்கள் கணக்குகளை
சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. அதே சமயம் அரசாங்க காரியங்கள் தடைபடும். கேது நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாருடைய விஷயத்திலும் தலையிடக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. செவ்வாய் ஜென்மத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கமிஷன் பெறுவோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். வீண் விரோதங்களை தவிர்க்க வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. பத்திரங்களை பார்த்து நன்கு கவனித்து கையெழுத்திட வேண்டும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருவாதிரை நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். இருந்தாலும் செய்தொழில் சுமாரான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புனர்பூசம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். சில முக்கிய விருப்பங்கள் சற்று தாமதமாகும். அதே சமயம் உங்கள் முயற்சியின் பேரில் அவை கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. கடகராசி. குரு 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளுவர். சிலர் வீடுமனை வாங்குவார்கள். அதிலும் லாபம் உண்டு, ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். புதன் 8 மாணவர்களுக்கு ஏற்றம் இது, காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சூரியன் 8 உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். சனி 8 செய்தொழிலில் கவனம் தேவை. பார்க்கின்ற வேலையை பார்க்க வேண்டும். நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொண்ட நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். கேது 3 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, வருமானம் உண்டு, லாபம் உண்டு. சந்திரன் 6 குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சந்தோஷம் கூடும். மனமகிழ்ச்சி உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம் குரு அருள் உண்டு. நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை. பூசம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வாழ்வீர்கள். சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ஆயில்யம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள், பில்டர்ஸ் லாபம் பார்ப்பர். கெமிக்கல் வியாபாரம் நன்றாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். குரு 10
செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில அரசாங்க உத்தியோகர்கள் இடப்பெயர்ச்சி உண்டாகும். அதனால் அவர்களுக்கு லாபமும் உண்டாகும். சில வியாபாரிகள் பிரயாணத்தால் ஆதாயம் பார்ப்பர். சுக்கிரன் 8 குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் நகைகளை வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். ராகு 8 உடல் நலனில் கவனம் தேவை. மனைகள் வாங்கும்பொழுது பத்திரத்தை படித்து பார்த்து கவனத்துடன் கையெழுத்திட்டு வாங்க வேண்டும். புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மிகுந்த கவனத்துடன் அக்கறையுடன் நன்கு ஊன்றி கவனித்து படித்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி 7 செய்தொழிலில் லாபம் உண்டு. தொழிலாளர்களுக்கு நலனை அறிவிக்கும் நிறுவனங்களும் வியாபாரங்களும் அதிக லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். இருந்தாலும் பின் ஜெயம் உண்டாகும். எல்லா வகையிலும் இந்நாள் ஏற்றதொரு நாளாக அமையும். சந்திரன் 5 இன்று சில காரியங்கள் தாமதமாகும். உங்கள் முயற்சியின் பேரில் அவை கைகூடும். நட்சத்திர பலன். மகம் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். இருந்தாலும் இன்று அவசரம் காட்ட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை. யோசித்து முடிவெடுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பூரம் நீங்கள் எதையும் அனுசரித்து போவீர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்கள் காரியங்கள் கைகூடும். நிதானம் தேவை. உத்தரம் நீங்கள் அனுசரித்து போவீர்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். இருந்தாலும் அவை ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி ராகவேந்தர். சிவபெருமான் காலபைரவர் ஆஞ்சநேயர். கன்னிராசி. குரு 9 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதிதாக தொழில் தொடங்குவோர் லாபம் பார்ப்பர். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சிலர் பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். இருந்தாலும் உடல் நலனில் கவனம் தேவை. சந்திரன் 4 சில காரியங்கள் இன்று தாமதமாகும். பின் ஜெயம் உண்டாகும். புதன் 6 மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க சீட்டு கிடைக்கும். சனி 6 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நினைத்த காரியம் நடக்கும். தொழிலாளர்கள் உதவிக்கரம் நீட்டுவதால் சில நிறுவனங்களும் சில வியாபாரிகளும் அதிக வருவாயும் லாபமும் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது, நேரம் இது. இரும்பு தொழில் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் செழிக்கும். சூரியன் 6 அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேன்மையவர். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். கேது ஜென்மத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். நட்சத்திர பலன். உத்தரம் ஏற்றதொரு நேரம் இது. எல்லா காரியமும் முடியும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியம் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். அஸ்தம் நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்லபடியாக முடியும். அதே சமயம் வருவாய் கிடைக்கும்.
பணவரவு தனவரவு உண்டு. சித்திரை முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். ஏற்றம் உண்டு, பணவரவு தனவரவு உண்டு. இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். தாயார் ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 3. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அட்டகாசமான நாள் இன்று. அதிர்ஷ்டமான நாளும் கூட. உங்களுக்கு இன்று தனவரவு உண்டு. ராகு 6. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம், பில்டர்ஸ், கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கலைத்துறையில் பணிபுரிவோர் அதிக லாபம் சம்பாதிப்பர். பிரைவேட்டில் வேலை செய்பவரும் அதிக ஊதியம் பெறுவர். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் உடல் நலனில் கவனம் தேவை. சனி 5. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் பார்ப்பர். மற்றும் நிதான போக்கு வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் வேண்டும். சூரியன் 5. அரசாங்க காரியம் தாமதம் ஏற்படும். பின் ஜெயமுண்டாகும். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நட்சத்திர பலன். சித்திரை. இந்நாள் பொன்னாளாக அமையும். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. சுவாதி. நீங்கள் மனதில் பட்டதை டக்கென்று சொல்லிவிடுவீர்கள். சிலருக்கு அதனால் முகசொலிப்பு ஏற்படும். நிதானம் தேவை. இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். செய்தொழில் வருவாய் உண்டு. உங்களுக்கு லாபம் கூடும். இன்று அதிர்ஷ்ட நாளும் கூட. விசாகம். நீங்கள் பொறுமைசாலிகள். தெய்வ பலம் உண்டு. உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்ட நாளாகவும் அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. பணவரவு தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சாமூர்த்தி, குரு பகவான், ஷீரடி சாய்பாபா, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. விருச்சிக ராசி. குரு 7. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத பெண்களுக்கும் வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் உத்தியோகத்திற்கு செல்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். ராகு 5. சிலர் வண்டி வாகனங்களை மாற்றுவர். வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவு கூடுதலாக அமையும். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பக்தி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம் கூடும். சனி 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சில மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். சந்திரன் 2. சில காரியங்கள் தாமதமாகும். பின் ஜெயமுண்டாகும். கேது 11. காலனி வியாபாரம் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு என்றும் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. பெண்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி அடைவர். அனுஷம்.
தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. சில காரியங்கள் இன்று தாமதமாகும். கேட்டை பிடிவாத குணத்தை தவிர்த்து கொள்ளவும். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். சில காரியங்கள் இன்று தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சூரியன் 3இல். அரசாங்க காரியங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 3இல். செய்தொழில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் சில வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டும். புதன் 3இல். எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாணவர்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் கல்வியில் மேன்மை உண்டாகும். ராகு 4இல். உறவினர்களிடம் வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். அதனால் மன வருத்தம் ஏற்படும். சுக்கிரன் 4இல். உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதனால் உங்கள் தொழில் வளர்ச்சி பெறும். குரு 6இல். மகான்கள் வழிபாடு சிறந்ததாக அமையும். உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 7இல். நண்பர்கள் இடம் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அதனால் கலகம் உண்டாகும். கேது 10இல். சுப செலவு இன்று உண்டு. சந்திரன் ஜென்மத்தில். தேக சுகம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். இன்று வருவாய் உண்டு. எல்லா வகையும் உங்களுக்கு மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். மூலம். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. தன வருவாய் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூராடம். இன்று அதிர்ஷ்ட நாளாக அமையும். நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பணவரவு தனவரவு உண்டு. உத்திராடம். நீங்கள் எண்ணியது நிறைவேறும். இந்நாள் பொன்னாளாக அமையும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி. சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி. செவ்வாய் 6இல். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கணிசமான லாபம் பார்ப்பர். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கமிஷன் வியாபாரம் சிறக்கும். பில்டர்ஸ் கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டுவர். குரு 5இல். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 3இல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் உத்தியோகத்திற்கு செல்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 3இல். கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். வியாபாரத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் கூடும். சிலர் புதிதாக வீடுமனை வாங்குவார்கள். சிலர் புதிதாக கட்டடங்களை கட்டுவர். சிலர் வண்டி வாகனங்களை புதிதாக மாற்றி அமைப்பர். புதன் 2இல். நற்குணம் உண்டு. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சனி 2இல். உடல் நலனில் கவனம் தேவை. சூரியன் 2இல். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு ஜெயம் உண்டாகும். சந்திரன் 12இல். குடும்பத்தில் சுப விரயம் நிகழும்.
நட்சத்திர பலன். உத்திராடம் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்கள் குடும்பத்தில் சுபவிரயம் ஏற்படும். சிலர் வீடுமனை வாங்குவார்கள், சிலர் கட்டடம் கட்டுவார்கள், சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருவோணம் நீங்கள் சாந்த குணம் படைத்தவர்கள், எதிலும் நிதானம் உள்ளவர்கள், தெய்வ அருள் உண்டு. இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, வருமானம் உண்டு, லாபமும் உண்டு. சுப விரயம் உங்கள் இல்லத்தில் நிகழும். வண்டி வாகனத்தை மாற்றி அமைப்பீர். அவிட்டம் தொட்டது தொடங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலர் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிட்டும். சிலருக்கு புதிதாக வண்டி வாகனம் வாங்குவர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமான். கும்பராசி சுக்கிரன் 2 லட்சுமிகரம். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்யும் தொழிலை செய்யுங்கள், பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும் ஏற்றம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது. பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மனதில் பட்டதை சொல்ல வேண்டாம். நண்பர்களுடன் உரையாடும் போது வெளிப்படையாக பேச வேண்டாம். செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாராக நடக்கும். வீட்டு மனை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை. பத்திரத்தை பார்த்து நிதானித்து கவனித்து படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும். கேது 8 உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 2 உடல் நலனில் அக்கறை தேவை. புதன் ஜென்மத்தில் மாணவர்களுக்கு ஏற்றதான காலம் இது. மாணவர்கள் கல்வியில் பிரகாசிப்பர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. சனி ஜென்மத்தில் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டும் நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சந்திரன் 11 தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். இந்நாள் பொன்னாள், அதிர்ஷ்டகரமான நாளும் கூட, அட்டகாசமான நாளும் கூட. நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும். நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று இன்று நடைபெறும். இந்நாள் பொன்னாளாக அமையும். தன வருவாய் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சதயம் உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். இன்று நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டு. பணவரவு தனவரவு உண்டு. பூரட்டாதி இதுநாள் வரையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் விலகும். இந்நாள் பொன்னாளாக அமையும். இந்நாள் நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று நிறைவேறும். அதனால் தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சாமூர்த்தி, சாய்பாபா, காலபைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள். மீனராசி சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் உத்தியோகத்தில் உயர்வு பெறுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவர். அதற்கு வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 3 நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போது நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பண விஷயங்களில் உஷார் நிலைமை நல்லது. உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் நாளில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், யோசித்து பழக வேண்டும், யோசித்து பேச வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயமுண்டாகும். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். புதன் 12 எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து செயல்படுத்த வேண்டும். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபகசக்தி கூடும். சந்திரன் 10 சௌக்கியம் கூடும். நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று இன்று நடக்கும்.
பணவரவு தனவரவு இன்று உண்டு. எல்லா வகையிலும் இன்று ஏற்றமான நாளாக அமையும். நட்சத்திர பலன். புரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு சிறக்கும். இன்று நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று கைகூடும். சிலருக்கு கமிஷன் கிடைக்கும், வருவாய் கிடைக்கும், தனவரவு செய்தொழிலில் உண்டு. உத்திரட்டாதி. வாய் வார்த்தையை விட வேண்டாம், எதையும் யோசித்து பேச வேண்டும். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பணவரவு தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். யாருக்கும் ஜாமீன் போகக்கூடாது. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பணவரவு தனவரவு இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான். 12 ராசி அன்பர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் மாலை ராகு காலத்தில் சிவாலயம் சென்று சரவேஸ்வரருக்கு நடைபெறும் பூஜையில் பங்கு கொண்டு சரவேஸ்வரரை வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.